உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த கோயிலுக்கு வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு அதோ அங்க இருக்கே மரம், அதுல தொட்டில் கட்டினா சீக்கிரமே குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. நமக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு குழந்தை இல்ல. என் வயசு பொண்ணுங்க எல்லாம் குழந்தையோட இருக்கிறப்போ நமக்கு குழந்தை இல்லையேன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு. எனக்கும் குழந்தை பெத்துக்கணும், அத ஆசையா கொஞ்சம் வளர்க்கணுங்கிற எண்ணம் தான் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ரேவதி கல்யாணத்தப்போ குழந்தை இல்லைன்னு ஒரு லேடி குத்தி காட்டினது இன்னும் எனக்கு வலியாவே இருக்குங்க. அதான் சாமியை வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டிட்டு போலான்னு உங்களை கூட்டிட்டு வந்தேன். ரோகிணி, இப்ப எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? இப்ப என்ன நமக்கு வயசு ஆகிடுச்சு, குழந்தை பிறக்காதுன்னு வருத்தப்படுறதுக்கு? என்னம்மா, நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது. இங்க பாரு, எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகியும் 5 வருஷம் 10 வருஷம் இன்னும் ஏன் 15 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பெற்று சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு என்ன அவ்வளவு வயசு ஆகிடுச்சு? இங்க பாரு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளவு முன்னேறிடுச்சு. நாம கும்புராசாமியை நம்மளை கைவிட மாட்டாருமா. நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, ஓகே? எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. அதனாலதான் தொட்டில் கட்ட வந்தேன். சரி வாங்க சாமி கும்பிடுவோம். போ. கடவுளே, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. குழந்தை இல்லைங்கிற விஷயத்த தினம் யாராவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வலியை எங்களால தாங்க முடியல. நாங்களும் மத்தவங்கள மாதிரி குழந்தை செல்வத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க ஆசையை நீதான் நிறைவேற்றி வைக்கணும். கடவுளே, நான் உங்ககிட்ட பெருசா அது வேணும் இது வேணும்னு வேண்டிக்கிட்டதில்ல. ஆனா எல்லாருக்கும் இயல்பா குழந்தை பிறக்கிற விஷயம் எங்க வாழ்க்கையில மட்டும் இன்னும் நடக்கல. அது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னை விட என் மனைவிதான் இதனால ரொம்ப பாதிக்கப்படுறா. அவ அனுபவிக்கிற வேதனை என்னால தாங்க முடியல. இந்த வலி வேதனையை ரொம்ப நாள் நீடிக்க விடாம எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து நீதான் எங்களை காப்பாத்தணும். சீக்கிரமாவே நாங்களும் அப்பா அம்மா ஆகணும். ரோகிணி, வா, தொட்டில வாங்கி மரத்துல கட்டுவோம். கடவுளே, எங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். போலாம். இப்ப சரியா இருக்கும். இப்ப போய் அட்டாக் பண்ணுங்க. டேய், யாரு வீட்டு பொண்ணுன்னு தெரியாம தேவையில்லாம அம்புலன்ஸ் இருக்காதீங்க. பேசாம போயிருங்க சொல்லிட்டு. ஏய், போல என்னடா பண்ணுவ? அச்சிருவியா? கை வைடா பாப்பா. ஏய், வைடா. ஏய், வைடாடா. என்னடா? ஏய், ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க. எங்க வாங்க. எங்க விட்டுருங்க, எங்க சொல்லிக்கிட்டே இருக்க, என்னடா திமிரு காமிக்கிறீங்க? ஏய், ஏய், வேண்டாம். ஏய், என்னங்க? ஏய், போடா. ரோகிணி, ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ரோகிணி, சீக்கிரம் வாடா. தெரியலையே. வாங்க சீக்கிரம் பார்க்கலாம். அதை பண்ணிட்டு வாங்க வாங்க. ஏய், அடிச்சிட்டு வரணும் பாரு. புடியா வாடா. என்னமாச்சு? அடிச்சிட்டு போறானுங்க பாரு, படுபாவி பசங்க. ஐயோ, ஏம்மா, ரத்தம் வருது. நல்லாவே இருக்க மாட்டானுங்க. ஆட்டோ பிடிங்க சீக்கிரம். ஆட்டோ கூட்டிட்டு வாடா. ஆட்டோ பிடி, போடா, போடா, சீக்கிரம் வா. காணுமே. புடிங்க. ஏய், என்னடா? என்னடா? நாம வந்த காரியம் திவ்யமா முடியும். அதோ
ஆட்டோ வந்துருச்சு. தூக்குங்க. தூக்குமா, பார்த்து தூக்குமா. தூக்கு தூக்கு. பொறுமையா, பொறுமையா. நீ இப்படி வந்துருப்பா. சீக்கிரம் ஆட்டோல வந்து. பாத்து. பாத்துப்பா, பாத்துப்பா. அண்ணே போலாண்ணே. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போனே. சரி சார். ரோகிணி ஒண்ணுல ரோகிணி. ஐயோ ரோகிணி, இப்ப போயில ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு. சிஸ்டர், டாக்டர் இவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுங்க. ஓகே டாக்டர். பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. கடவுளே, சின்ன வலிய கூட தாங்க மாட்டாளே, இவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? கடவுளே, என் ரோகிணிக்கு எதுவும் ஆகக்கூடாது, எந்த பிரச்சனை இல்லாம காப்பாத்துப்பா. மாப்ள, என்ன நடந்துச்சு? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்கா அவ இப்போ? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் டாக்டர் வெளியே வந்தாதான் தெரியும்னு சொல்றாங்க. கோவில்ல அப்படி என்னதான் நடந்துச்சு மாப்ள? யாரோ 2 ரவுடிங்க உங்களை தாக்கறதா சொன்னீங்க, என்னாச்சு? மாமா, நானும் ரோகிணியும் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு கோவில்ல இருக்கிற மரத்துல தொட்டில் கட்டுறதுக்காக போயிருந்தோம் மாமா. அப்போ அங்க வந்த 2 ரவுடி பசங்க வேணுனே வந்து பேசி வம்பு கிழத்தாங்க மாமா. வேணும்னே வம்பு இழுத்தாங்களா? ஆமா சகல, அவங்க வந்த தோரணைய வம்புலுக்க வந்தவங்க மாதிரியே தோணுச்சு சகல. பேச்சு முத்தி சண்டையாயி ஒருத்தன் கட்டை எழுத்து நான் அடிக்க வந்தான். அப்ப தடுக்கிறதுக்காக ரோகிணி குறுக்க வந்தான். அவன் தலையில பலமா அடிச்சிட்டான். அடிச்சு அடியில ரத்தம் நிறைய போய் அங்கேயே மயக்கம் போட்டுட்டான். இத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. ஆளுங்க வந்தது பார்த்தது ரவுடி பசங்க ஓடி போயிட்டாங்க சகல. அதுக்கப்புறம் ரோகிணி ஆட்டோல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்தேன். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி எங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே இல்ல. இந்த ஊர்ல என் மாப்பிள்ளை பொண்ண கை நீட்டுற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கா? யார் அவங்க? அவங்க யாரா இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சு பழி வாங்காம விடவே மாட்டேன். அக்கா, இவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாரு. ஏதாவது ஏடா குணமா பேசியிருப்பாரு. என்னையவே நிறைய தடவை நக்கல் அடிச்சு பேசியிருக்காரு. நான் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம பொறுமையா இருந்திருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.